இங்கிலாந்து தேசத்தில் பிரிஸ்டல் என்ற பட்டணத்தில் விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்ட ஜார்ஜ் முல்லர் அவர்கள் ஒரு அனாதை விடுதி ஒன்றை நடத்தி ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அந்த விடுதிகளை வைத்து பராமரித்து வந்தார். ஒரு நாள் அவர் எப்பவுமே அந்த அந்த விடுதியை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார். ஆண்டவர் அறிவுறுத்தலின்படிதான் அந்த விடுதியை அவர் பராமரித்து வந்தார். ஆனாலும் பாருங்க, அவர் யாரிடமும் நன்கொடையோ இல்ல உதவியோ அவர் அந்த விடுதியை நடத்துறதுக்கு கேட்டது கிடையாது. ஆண்டவரை நம்பியே அந்த விடுதியை அவர் நடத்தி வந்தார். ஒரு நாள் உணவு பொறுப்பாளர் ஜார்ஜ் முல்லர் இடத்துல ஐயா, நாளைக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க பாலும் ரொட்டியும் இல்லை, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார். அதுக்கு ஜார்ஜ் முல்லர், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன்னுடைய ஜெப அறைக்கு போய் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார். மறுநாள் உணவு பொறுப்பாளரை கூப்பிட்டார் ஜார்ஜ் முல்லர். பிள்ளைகளை எல்லாம் சாப்பாடு அறைக்கு உட்கார சொல்லுங்க, தட்டு டம்ளர் எடுத்துட்டு உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் பிள்ளைகள் உட்கார்றாங்க. அப்போ கர்த்தரை விசுவாசித்து எல்லாரும் எழும்பி ஒரு சோத்திர பாடலை பாடுங்கன்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்து ஜார்ஜ் முல்லர் சொல்றார். அப்ப எல்லாரும் பிள்ளைகள்லாம் எழும்பி கர்த்தரை ஆராதித்து அவங்க துதித்து பாடுறாங்க. அப்போ உணவு பொறுப்பாளர் என்ன நினைக்காரு, அந்த பொறுப்பாளர், ஐயோ இது பாடலை முடிந்த உடனே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குமே என்ன செய்யணும்னு அவருடைய இருதயம் அப்படியே பயந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் திடீர்னு அந்த விடுதிக்கு வாசல்ல ஒரு பெரிய வேன் நிற்கிறது. அதுல இறங்கி அதனுடைய ஓட்டுநர் வாராரு. இங்க இந்த விடுதியோட பொறுப்பாளர் யாரு என்று கேட்கிறாரு. அப்போ ஜார்ஜ் முல்லர், நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ சொல்லும் போது அவர் சொல்றாரு, அந்த ஓட்டுநர், ஐயா இங்க பெரிய ஒரு தொழிற்சாலை, ரொட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை எங்க முதலாளி வைத்திருக்கிறார். அவரு உங்க விடுதியில அநேக ரொட்டிகளை கொண்டு போய் தயாரித்து அதை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். இந்த ரொட்டியெல்லாம் நீங்க வைத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ இவருக்கு ஜார்ஜ் முல்லர் இதுக்கு முன்பாக அந்த 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 முதலாளியை, அந்த ரொட்டியோட அந்த தொழிற்சாலை முதலாளியை பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்போ என்ன எப்படி இது நடந்ததுன்னு தெரியாம அவரு அப்படியே விசுவாசத்துல இருக்காரு, நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடலை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளைகள் ரொட்டியை சாப்பிடுறாங்க. அதனால சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது உணவு பொறுப்பாளர் கேட்கிறாரு, ஐயா நம்ம பால் வேணுமே அப்படின்னு சொல்லி. அந்த ரொட்டியை சாப்பிடட்டும் பிள்ளைங்க, அதுக்குள்ள எல்லாம் நடக்கும் ஆசீர்வாதமா அப்படின்னு ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிறார். திடீர்னு அந்த விடுதிக்குள்ள ஒரு மனிதன் வருகிறான். ஐயா, நான் தூர பட்டணத்துல பால் கொண்டு போறேன் வாகனத்துல, வண்டியில என்னுடைய வண்டி பஞ்சராகி போயிட்டது, என்னுடைய வேன். அதனால அதை சரி செய்து அதை பாலெல்லாம் இறக்கி வைத்து தான் அதை சரி செய்யணும். அதற்குள்ள பால் கெட்டு போயிடும். அதுக்குள்ள நம்ம பாலை எங்கேயாட்டு கொடுக்கணும், அங்க கொண்டு போய், அது முடியாத காரியம். அதனால இந்த விடுதியின் பலகையை நான் பார்த்தேன், இந்த விடுதி இங்க இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி, அதான் உங்ககிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்றாங்க. பாருங்க, அவர் இந்த காரியம் எல்லாம் அன்னன்ன தேவைக்கு உள்ள காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிச்சார். நாளைக்கு நடக்க வேண்டிய காரியம் என்னன்னு ஜார்ஜ் முல்லர் கவலைப்படலை, வேதனைப்படலை. நாளைக்கு பிள்ளைகளை போஷிக்க அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தரையே சார்ந்து இருந்த அந்த ஜார்ஜ் முல்லர், கர்த்தர் என் மகன் என்னை சார்ந்து என்னை விசுவாசித்து இருக்கிறான், அவன் என்னுடைய மகிமையை காணத்தக்க அவனுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் அதை செய்தார். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இது நடக்காம, ஐயோ இது நடக்கலையே, இந்த காரியம் முடியலையே, நம்ம நினைத்த மாதிரியே அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்துல ஒரு தடுமாற்றத்தோடு நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை அந்த காரியத்துல கைவிடாம உங்களை பாதுகாப்பார். அதுல ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையிலும் நிச்சயம் செய்வார். கர்த்தரை நீங்க விசுவாசித்து இருங்க. ஜார்ஜ் முல்லரை போல நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, ஆனாலும் கர்த்தரை அவர் நம்பி இருந்தார். அதே மாதிரி நம்பி இருங்க.
சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் அதை மாற்றக்கூடிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நிச்சயம் அதை நன்மையாக மாற்றுவார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.